இந்த பதிவில் உட்ட கதையை நம்ம பிடிப்போமா? அதாவது வேளாங்கண்ணி சீரிஸ் பார்ட் 2ல நான் சொல்ல போகிறது ஆரோக்கிய மாதா சர்ச் எப்படி உருவாச்சுன்றது தான். ஏன்னா போன பதிவில் நான் சொன்னது மாதா குலம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆரோக்கிய மாதா சர்ச் உருவானதுக்கு பின்னாடியும் ஒரு சூப்பரான கதை இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன் கேளுங்க. கிட்டத்தட்ட மே மாதம் 1597 வருஷம் வேளாங்கண்ணியில் மாற்றுத்திறனாளி பையன் ஒருத்தன் மோர் வித்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மோர் வித்துட்டு இருந்த பையனை பார்த்த ஒரு அம்மா தன்னோட குழந்தையோட வந்து, என் பையனுக்கு மோர் குடிக்கணும் போல இருக்குப்பா, அதனால என் குழந்தைக்கு கொஞ்சம் மோர் கூட அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் காசே வாங்காமல் பெருந்தன்மையாக இந்தாங்கம்மா மோர் குடிங்க அப்படின்னு ஒரு கிளாஸில் மோர் கொடுத்துருக்கான். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த இடத்துல இருந்து ஒரு சில பேர்கிட்ட மோரெல்லாம் வித்துட்டு அந்த அம்மா கிட்ட வந்திருக்கிறான். வந்தோடனே அந்த மோர் கிளாஸை கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மோர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, நீ என்ன பண்ணு, இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தள்ளி போய் ஒரு வீடு ஒன்று இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட எனக்கு இப்போ நான் நிற்கிற இடத்துல ஒரு சர்ச்சு ஒன்று எழுப்புங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த அம்மா திடீர்னு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி குடுன்னு ஓடி போயிட்டு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கிறான், நான் இப்போ இவ்வளோ நேரம் ஓடி வந்தேன்ல, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக என்னோட கால் நடக்க முடியாமல் தானே இருந்தேன். அந்த அம்மா சொன்னோன்னா நான் எப்படி குடுன்னு ஓடி போய் இந்த குடிசை வீட்டில் இருக்கிறவர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னு யோசிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் இந்த பையன் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. வந்தது மேரி மாதா தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்தின் பெயர் தான் ஆரோக்கிய மாதா தேவாலயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மட்டும் இல்லாம இந்த தேவாலயத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? கத்தோலிக்க மக்களும் இந்துச மக்களும் ஒன்னா சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு சர்ச் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி சர்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா அவர்களுக்கு புடவை கட்டி அழகு பார்ப்பாங்க. அவங்களோட சிலைக்கே பட்டு புடவை தான் கட்டியிருப்பாங்க. இதுக்கு காரணம் இந்த வரலாறு தான் சொல்லப்படுது.